சவால் விட்டு கொண்டிருந்த அந்த கோலியாத்திற்கு முன்பாக இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம், வீழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தாவீதினிடத்திலே ஆண்டவர் அவரோடு இருந்தபடினாலே அவ்விதமாய் நாம் காலை நேரத்திலே தியானம் செய்தோம். அவ்விதமாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தள்ளுண்டு போனவர்களிலே ஏதாகலும் ஒரு தன்மை நமக்கு இருக்குமானால் அதை விட்டு நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள் என்று சொல்லி கடந்த காலை நேரத்தில் நாம் சற்று சிந்தித்தோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி கூட்டம் எதற்கு என்று சொன்னால், இந்த நற்செய்தி கூட்டத்திலே நாம் நம்மை புத்தாக்கம் செய்து இன்னும் ஒரு புதிய பலத்தினாலே நாம் எழும்புவதற்கு நாம் தரப்படுகின்ற நற்செய்தி கூட்டம். அருமையான இந்த நற்செய்தி கூட்டம் 2 நாளிலே நீங்கள் மிக சிறப்பாக இந்த இடத்திலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். இந்த 3ஆம் நாளையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவ்விதமாக இந்த நாளிலே தேவதாசர்கள் மூலமாக வருகின்ற சத்தியத்தை நாம் என்ன செய்கிற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த ஊழியக்கார் மூலமாக தரப்படுகின்ற வார்த்தை அது என் இருதயத்திற்கு அது ஏற்றதாக அமையும் எண்ணமாக நம்மை ஆண்டவருக்கு விட்டு நாம் செபிக்கிற பொழுது இந்த சத்தியம் நம்மை புடம்பிட ஆரம்பிக்கும். இந்த சத்தியம் நம்மை வாழ்விக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த சத்தியத்தை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே நன்மையானவைகளை தருவார், உங்களை விடுவித்துக் கொள்வார். வழிகள் எல்லாம் அவருடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் வேலி அடைக்கின்றவராக இருக்கின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 26வது இந்த சபை நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு 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 ஆண்டு விழாக, அதாவது சபை நாளாக இருக்க நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் நார்வேலுக்கு போயிட்டு வரும் பொழுது பல இடத்துல நல்ல மழை, வில்லுகிரியில போகும்போது பயங்கரமான மழை, களியக்காவல மழை. ஆனா இங்க வரும்போது மழை கொஞ்சம் கம்மி. ஹல்லேலூயா. நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ணல. காலநிலை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணல. அது ஆண்டவருடைய செயல். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கிறபடினாலே நீங்கள் தொடர்ந்து செபிங்கள். நாளை தினத்திலே காலை நாம் என்ன செய்கிறோம், சபை நாள் ஆராதனையாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். மாலை நேரத்திலே நாம் நற்செய்தி பெருவிழாவிலே நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களை, இந்த அருமையான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே, இந்த நற்செய்தி பெருவிழாவிலே இந்த நாளிலே நமக்கு சிறப்பு செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய தாசர் சகோதரர் ஜே ஜான்சன் தாமஸ், லிவிங் ரிவர் மினிஸ்ட்ரி, சென்னை. அருமையான அன்பு ஊழியக்காரர் இன்றைக்கு நமக்கு ஆண்டருடைய வார்த்தை கொடுக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு கால நேரத்திலே நான் சற்று சிந்தித்துக் கொண்டேன், இவ்வளவு அவருடைய பணி ஏன்னு சொன்னா, அவருடைய இல்லத்திலே நாங்கள் கடந்து செல்லுகிறது அவர் அவ்வளவு ஒர்க்ல அவ்வளவு சின்சியாரிட்டியாட்டு அவ்வளவு ஓடிக்கொண்டே இருப்பார். ஆனால் இவ்வளவு பணிகள் மத்தியிலையும் இந்த ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லி அழைத்த பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த தைரியத்தோடு சொல்லி இந்த நாட்கள் நம்ம சபையில நம்ம கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை. அவ்விதமாய் அவருடைய இந்த நாளிலே நமக்கு 2ஆம் நாளாக இந்த நாளில் செய்தி கொடுக்க இருக்கின்றார்கள். அருமையான இவ்விதமாய் இந்த தேவனுடைய தாசர் அவர்களை நம்முடைய சபை சார்பாக அன்போடு வரவேற்று நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக அவர்களோடு கடந்து வந்திருக்கின்றதான திருவாளர் ஜெபஸ்டின் அவர்கள் நல்ல ஆராதனை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லே பணி செய்கிறார். பாருங்கள், அரசு துறையிலே பணி செய்கின்ற அன்பு தேவனுடைய தாசர். ஆனாலும் இது ஆண்டவருக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக தியாகம் செய்து இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எப்பொழுது சகோதரர் ஜான்சன் தாமஸ் எங்கு சென்றாலும் கூட அவர்களுடன் இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டு கடந்து செல்கிற வழக்கம் உண்டு. எனக்கு நல்ல பழக்கங்கள். இந்த நாளிலே அன்போடு பேசக்கூடியவர், அன்போடு பழகக்கூடியவர். இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அன்னார் அவர்களை தைத்தோட்ட சேச திருச்சபை சார்பாக அன்போடு உங்களை வரவேற்று நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முதல் நாள் நமக்கு செய்தி அளித்ததான திரு அசோக்
ஐடி டிபார்ட்மெண்ட்லையும் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களையும் நடத்தி வருகிற அன்பு சகோதரர். உண்மையாகவே முதல் நாள் நமக்கு செய்தி கொடுத்தார். அவரும் இந்த ஊழியத்தில் இணைந்து கர்த்தருக்கு எதையாகலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சியோடு இந்த ஊழியத்திற்காக லீவ் விடுமுறை போட்டு தன்னுடைய பணியை ஒதுக்கி வைத்து இந்த ஊழியத்துக்காக அர்ப்பணித்து சென்னை பட்டணத்திலிருந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் தைத்தோட்டம் சிஎஸ்சி திருச்சபையின் சார்பாக அன்போடு அவர்களை வரவேற்று நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நமக்கு 3 நாட்களாக பாடல்கள் ஆராதனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றதான கிறிஸ்டின் ஏக்கோ நேயாற்றங்கரை மிக சிறப்பாக உண்மையாகவே வாலிப பிள்ளைகள் இந்த இறைப்பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்காக. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்களிடத்தில் நான் நேற்றைக்கு முந்த நாளே தான் பேசினேன். அப்பொழுது சொல்லுகிறார்கள், 2 சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். 2 பேர் சொல்லுகிறார்கள், நாங்கள் 2 பேர் போதகர் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவருடைய திருப்பணிகளும் கொடுத்திருக்கிறார். அந்த நாளிலே நமக்கு அரசு பணிகளும் கொடுத்திருக்கிறார். அவ்விதமான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய திருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இந்த நாளிலே குறித்த நேரத்தில் சரியான நேரத்தில் இங்க வந்து சரியான ஒரு ஒழுங்கான ஆராதனை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான கீபோர்ட் வாசிக்கிற சகோதரர்கள் மற்றும் கம்போஸ் பேட் வாசிக்கிற இன்னைக்கு அந்த வயலின் வாசிக்கிற சகோதரர்கள். உண்மையாகவே எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய பணி செய்கிறவர்கள், ஆனாலும் கர்த்தருடைய பணி என்று சொல்லி கடந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பணி செய்கிறது எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிற. சங்கீதக்காரன் சொல்கிறார், மானாட நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்தும நேசர் உம்மை நோக்கி கருதுகிறேன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவ சமூகத்திலே வந்திருக்கு தேவ பிள்ளைகளை, இவ்விதமான பணிகளை செய்ய இவர்களை பார்த்து நாமும் முன்னு வருவோம். இவர்களை பார்த்து நாமும் முன்னு வருவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். இந்த 26வது சபை நாள் அபிதமாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் செபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மட்டும் சொல்ல வேண்டும், மிக சிறப்பாக மிக ஒழுங்கான ஒரு இந்த நற்செய்தி பெருவிழா, இந்த சபை நாள் ஒழுங்குகளை செய்து வருகிற நம்முடைய கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவர்களையும் நான் பாராட்ட வேண்டும். உண்மையாக சொல்லுகிறேன், நான் பல சபைகளில் இருந்திருக்கிறேன். இவ்வளவு அர்ப்பணிப்பா என்ன செய்ய மாட்டாங்க. உண்மையான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அந்த ஒவ்வொரு கமிட்டி அங்கத்தினர்களும் அதை பக்குவமாக அதை செய்து வருகிறார்கள். உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டு வருகிறார்கள். காரியங்களை எடுத்து செய்கிறார்கள். உண்மையாகவே நான் ரொம்ப ஃப்ரீ. ஏன்னு சொன்னா, பல சபைகள்ல நான் ஓடிட்டு இருக்கணும் பின்னாடி. ஆனா இங்க ஒண்ணும் இல்லை, நான் பாத்துறோம் பாஸ்டர் நிறுட்டு அவங்க வேலைகளை கரெக்டா செய்யறாங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய சபைக்கு கொடுத்த இந்த சபை கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருக்கு நான் மனதார நான் உங்களை பாராட்டுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் உங்களை குறித்து நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறேன், சபை குறித்த ஒரு பாரத்தை பார்க்கிறேன். எப்படின்னு சொன்னா, இந்த அளவுல திரளான ஜனங்கள் நீங்க எல்லாம் தேவ சமூகத்துல உற்சாகோடு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு கடவுள் மேல இருக்கிற அன்பு, நம்ம சபைக்கு மேல இருக்கிற பற்று, உண்மையாகவே அது இன்னைக்கு நான் பார்த்து கொள்கிறேன். இந்த 3 நாளாக இன்னும் இவ்விதமான ஊழியத்துல உங்க இணைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாளை தினத்துல என்னது? நாளை தினத்துல சபை நாள். இந்த சபை நாளில் நாம் விசேஷித்தபடி நாம் அனுசரிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த சபை நாளுக்கான உணவு பதார்த்தங்களை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆயத்தங்கள் செய்ய போகிறோம். இந்த சபையை கிளீன் பண்ண போகிறோம். மற்றும் பல வேலைகள் இங்கே இருக்கிறது. அருமையான நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம்னு சொன்னா எல்லாருக்கும் முகமாறுது. ஒரு கல்யாணம்னு சொன்னா என்ன செய்கிறோம்? அன்னைக்கு கட் எது? சபைய. காலை அதை குறித்து தான் பிரசங்கம் பண்ணேன், கட் சபைய. ஆனா அப்படி ஒரு உற்சாகத்தோடு நம்ம கல்யாணத்துல நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப சபையில எப்படி இருக்கணும்? சபையில அதி உற்சாகத்தோடு இருக்கணும். நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு குறித்த நேரத்துல நீங்க எல்லாரும் வரணும். கடந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன், ஒரு உள்ளி, அதாவது வெங்காயம் வெள்ளரி எடுத்து
ஒரு தோல் உரிச்சாலே அது பெரிய சந்தோஷம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிளகை எடுத்து அதை கொண்டே ஒடிச்சு போட்டாலும் அது சந்தோஷம். அருமையான பிள்ளைங்களை, நீங்க எல்லாரும் போயிட்டு நீங்க வரணும். துறப்பை எடுத்து கொஞ்சம் தூத்தாலே அதே சந்தோஷம். அதனால எல்லாரும் போயிட்டு உற்சாகத்தோடு நீங்க வாருங்க. உங்க பிள்ளைகளை அனுப்புவீங்க. அந்த வாலிப பிள்ளைங்க நமக்கு இன்னைக்கு காணல. அன்பான பிள்ளைகளை அனுப்புவீங்க. நிறைய வேலை இருக்கு அங்க. நீங்க ட்ரெஷர் கமிட்டி அங்கத்துல பார்த்து நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி உற்சாகத்தோடு நீங்க செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்க உற்சாகத்தோடு வாருங்கள். இந்த பணிகளை செய்யுங்கள். எல்லாரும் நானும் இது எங்க சபையில நடக்கிற இந்த விழா, இதுல நான் ஒன்றிக்கணும் அப்படி நினைச்சு நீங்க உற்சாகத்தோடு வாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கா? இல்ல எல்லாரும் வருவீங்க. தயவுசெய்து நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாங்க. நீங்க இந்த பணிகளை செய்ய. நிறைய வேலை இருக்கு. நீங்க வேலை நிறைய இருக்கு. நீங்க கமிட்டி அங்கத்தினால பாருங்க. எனக்கு அவங்க நிறைய வேலைகளை சொல்லி இருக்கிறாங்க. அது செய்யணும் இது செய்யணும்லாம் அவங்க இடத்துல கேளுங்க. ஒவ்வொரு வேலைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மீதி தொடர்ந்துள்ள காரியங்களை உங்களுக்கு பின்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இவ்விதமாக இந்த திருப்பணியில் இணைத்த உங்கள் அனைவரையும் மீண்டுமாக உங்களுக்கு நான் நன்றி வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை பெற்றுக்கொள்வோம். அதை தொடர்ந்து நம்மத்திலே வந்திருக்கின்ற சிறப்பு செய்தியாளர் மற்றும் அவர்களிடத்திலே கரங்களை இந்த குழுவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் காண்மான் காலமா ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தேடும் நல்லாரா ராஜாதிராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தேடும் நல்லாரா காந்தனுமாய் வாசம் செய்வார் காலம் சரிவார் மாய் பிரியரே காந்தனுமாய் வாசம் செய்வார் காலம் சரிவார் மாய் பிரியரே காலம் சரிவார் மாய் பிரியரே ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா வாழாங்காலமா ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா யுக யுகமாய் பிரியன் கூடே நான் வாழும் சூடினா வாசன்னமாய் யுக யுகமாய் பிரியன் கூடே நான் வாழும் சூடினம் ஆசன்னமாய் வாழும் சூடினம் ஆசன்னமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் தேடும் நல்லாரா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கவங்க அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா இல்லாதவங்க அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரே பையன் சந்தோஷமா இல்ல, அவன் தெரியாம தூக்கிட்டான். அவன் நல்லா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற பையன். ஹல்லேலூயா. நம்ம இந்த கடந்த 2 நாளா ஆண்டோட சமூகத்தில் நம்ம கூடி வந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். எத்தனை பேர் 2 நாள் வந்தீங்க? 2 நாள் நான் வந்தேன். சூப்பர். இன்னைக்கு வந்திருக்கேன் நான். அவங்க மாத்திரம் கையெழுத்துக்கலாமா? இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அப்ப 2 நாள் எல்லாரும் வந்துட்டீங்க. அங்க பின்னாடி யாரும் கை தூக்கலையே. சரி, அப்ப 2 நாளும் கர்த்தர் நம்மோடு பேசினார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? கர்த்தர் என் கூட பர்சனலா வந்து பேசினார். கர்த்தருடைய வார்த்தை தொட்டுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் விசுவாசத்தோட? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா தொட்டுச்சா? கரங்களை அசைச்சு காமிங்க பார்ப்போம். கரங்களை அசைச்சு பார்ப்போம். அதனால ஆண்டவர் உங்களை தொட்டுட்டாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை வேலையில நல்ல சந்தோஷமா பாட போறோம். பக்கத்துல, சைட்ல, ஃப்ரண்ட்ல யாரையும் பார்க்க போவதும் இல்லை. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்து என்ன அவங்கள கேலி பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள ஒரு லுக்கு விடுங்க போதும்.
சரியா? நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த வைராக்கியத்தோடு, அந்த சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நம்ம பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாட போகிறோம். நல்லா கைகளை தட்டலாமா? யாரு கையும் சும்மா இருக்கக்கூடாது. la 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 நல்ல சத்தமா சொல்லுமா? la 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 வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்லுமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. la 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 la. நல்ல பல்லு தெரியுற மாதிரி, பல்லு தெரியுற மாதிரி. சந்தோஷத்தோட உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். எனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நல்ல பல்லு தெரியுற மாதிரி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். தைரியமா சொல்லலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சொல்லுமா? பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. la 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 la
செயல்படுவோம். சத்தமா அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லல்லல்லா லல்லல்லா. கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல தட்டலாமா? தலைக்கு மேல எல்லாரும் தலைக்கு மேல. லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா. தலைக்கு மேல தலைக்கு மேல. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா லலலா தலைக்கு மேல. நல்ல தலைக்கு மேல. லலலா 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 ஹalleluya ஹalleluya. அப்பா உண்மையிலே எல்லாருக்கும் நல்லா பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லா இருதயத்துக்குள்ளும் ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் கர்த்தர் நிரப்பிட்டார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாட்டெல்லாம் சும்மா உட்கார்ந்து பாடக்கூடாது. உட்கார்ந்து பாடக்கூடாது. உட்கார்ந்து நம்ம வந்து கரங்களை தட்டி நம்ம சந்தோஷமா பாடணும். இப்ப திரும்ப அதே பாட்டை நம்ம நின்று பாட போறோம். சும்மா நிக்க போறதில்ல. நம்ம ஒரு உங்களால முடிஞ்சது ஒரு மூமெண்ட் போட்டா போதும். உங்களுக்கு ஒரே மூமெண்ட் போட்டு பிசாசு வெக்கப்படணும். பிசாசு வெக்கப்படுவோம். சரியா? நல்லா எல்லாரும் இருக்கிற இடத்துல எந்திக்கலாமா? இருக்கிற இடத்துல எந்திரிச்சு இந்த பாட்டை நம்ம வந்து திரும்ப பாட போகிறோம். திரும்ப நம்ம பாட போகிறோம். நல்ல சந்தோஷமா எதையும் நீங்க நினைக்காதீங்க. பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களால எதுவும் களி கூற முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நிறைய இடத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவார், கர்த்தருக்குள்ள களி கூறணுமா. களி கூறணும்னா நம்ம வந்து வாரம் பண்றோம்ல, வாரம் எப்படி பண்ணுவோம்? கலிகூர். நம்ம கலிகூர் எப்படி தெரியுமா? இதுதான் நானும் நீங்களும் பண்ற கலிகூறுதல். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவர் அப்படி சொல்லல. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்று கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை நல்லா தெரியும்? இயேசுவை நல்லா தெரிஞ்சு ருசிச்சவங்க நான் இப்ப காட்டின மாதிரி கலிகூறவே மாட்டாங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு கர்த்தருடைய பிரசனம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா
ஆவியில அவங்க களி கூற ஆரம்பிச்சிருவாங்க. ஆவியில களி கூற ஆரம்பிச்சிருவாங்க. வேதத்துல நம்ம பார்த்தோம், தாவீது யாரையும் பார்க்கல, எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க, ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல அவன் அவ்வளவு களி கூறினான். இப்ப நம்ம அதே பாட்டை பாட போகிறோம். நல்ல ஒரு மூமெண்ட்டை நீங்க போடணும், ஒரு மூமெண்ட்டை போடணும். பிரதர், அது என்ன மூமெண்ட்டை பிரதர் சொல்லி கொடுப்பாரு? என்னென்ன போடலாம்? பாடலாமா? சரி, அண்ணன் போடுற ஸ்டெப்பை நீங்க கண்டிப்பா பார்த்து போடணும். சரியா? பாடலாமா? எத்தனை பேர் சந்தோஷமாக கைகளை அசைத்து? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? நீங்க ஆடும் போதே எல்லா காரியங்கள் எல்லாம் விலகி ஓடும். சரியா? நல்ல ஃப்ரீயா ஆட போறோம். ஹல்லேலூயா. போடலாமா? நல்ல கரங்களை தட்டி வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. எல்லாரும் பண்ணணும். ரெடி? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். நல்ல சத்தமா பாடலாமா? அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. எல்லாரும் பண்ணோம். ஐயா பண்ணுங்க, வெட்கப்படாம பண்ணலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. எல்லாரும் பண்ணோம். பண்ணாதவங்க ஃப்ரெண்ட்ல கூட போறேன். எல்லாரும் உள்ள போங்க. அசோகன் உள்ள போங்க. யாரெல்லாம் பண்ணலையோ சும்மா கையை ஆத்தலாம். கையை தூக்கி
நல்லா கவனிங்க. நாங்க ஏதோ சும்மா ஆடிட்டு போயிட்டு அப்படியே சந்தோஷமா போறதுக்காக நாங்க சொல்லல. வேதத்துல இருக்கிறத தான் நாங்க சொல்றோம். வேதத்துல என்ன எழுதிருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைன்னா அது செம்ம ஸ்ட்ராங். அந்த எரிகோ கோட்டை அதாவது என்ன சொல்றாங்கன்னா எத்தனையோ நாட்கள் ஆகும் அது இடிக்கிறதுக்கு. எவ்வளோ இப்ப இருக்க மிஷினை வச்சு இது பண்ணாலும் டக்குன்னு உடனே இடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய அது மதில் அது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லல, உட்கார்ந்து போய் ஸ்தோத்திரம் 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 ஆஹா அப்படியேதான் சொன்னாரா? இல்ல உபாசத்தோடு ஜெபத்தையும் உபாசத்தோடு பண்ணுங்கன்னு சொன்னாரா? சொல்லல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆக்ஷன் பண்ணாதவங்க நான் சொல்றேன். என்னன்னா சில விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 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 டக்குன்னு ஒரு சேஞ்ச் வரணும்னா துதியில தான் இருக்கு. நம்ம துதிக்கிற துதியில தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா எரிய கோட்டல்கள் எல்லாம் இடிந்து விழும். நமக்கே தெரியாது. நம்ம ஜாலியா சிரிச்சிட்டு சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். நம்ம ஆராதிக்கிற நேரத்துல நம்ம குடும்பத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எரிகோள்கள் விழுந்துரும். நம்ம ஆராதிக்க விழுந்தோம். அதான் துதியில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. அவ்வளவு வல்லமை இருக்கு. துதிக்கிற ஆண்டவரை துதிக்கிற இடத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க லேஸ்ல எடுக்காதீங்க. இன்னும் நம்ம அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம், ஒரு வரியை பாட போகிறோம். நீங்க ஆக்ஷன் பண்ணி இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கைகளை அசைச்சு என்ன வேணா பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வல்லமை நம்மளை சந்திக்கும். ஹல்லேலூயா. கையை தட்டுவோமா? நல்லா கரங்களை தட்டி கூடாரத்தை அணுகாது மகனே. நல்லா சந்தோஷமா நேரிடாது மகனே. சொல்லுமா? கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. கரங்களை la la la
அப்படி எல்லாம் கண்களை மூடுவோம் அந்த வேலையில. ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் கண்களை மூடி அப்படியே வாயை திறந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவரோட சமூகத்துல வந்தாலே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் போய் வெளியே போய் சொந்தக்காரங்க மத்தியில கூட இவ்வளவு சந்தோஷமா நம்ம பாட முடியாது, கையை சுத்தி ஆட முடியாதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில நம்ம போய் இப்படி கையை சுத்தி லாலான்னு ஆடணும்னா பைத்தியக்காரன்னு முடிச்சு போட்டுருவானுங்க இல்ல. ஆனா அப்படி ஆடுறவங்களை மட்டும்தான் நம்ம தேவன் ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆடின எல்லாருக்கும், இன்னைக்கு கையை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தின எல்லாருக்கும் ஆண்டவர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. எல்லாம் அப்படியே விசுவாசத்தோட வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் சொல்லி இருக்குல்ல. இன்னைக்கு இந்த தேவ சபையில இருந்து அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். இந்த பட்டணத்துக்கு ஒரு கிருபை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். எல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா வாயை திறந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே கையை உயர்த்தி நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. இன்னொரு முறை கூட நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. யெகோவா ஈரே தாதாவும், யெகோவா ஈரே தாதாவும் தேவா, நீர் மாத்திரம் மதி எனக்கு. யெகோவா ராபா, சௌக்கியநாயகன், தன்னடிப்பினால் சௌக்கியம். யெகோவா சம்மா, கூட இருக்கும், நல்குமென் ஆவிசங்கள். நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி, நீர் மாத்திரம் மதி எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே வாயை திறந்து எல்லாருமாய் தேங்க்யூ லார்ட். அப்படியே வாயை திறந்து உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாம் அப்படியே வாயை திறந்து அப்படியே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் சுவாமி எங்க வாழ்க்கையில. நீர் மாத்திரம் போதும்ன்றவங்கலாம் எத்தனை பேர் இன்னைக்கு அப்பாட்ட ஆண்டவரே என் சூழ்நிலையில நீங்க மட்டும் போதும், என் குடும்பத்துக்கு நீங்க மட்டும் போதும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கைக்கு நீங்க போதும், என் ஜீவனுக்கு, ஆண்டவரே என்னோட சபைக்கு, என்னோட சொந்த பந்தங்கள் எனக்கு இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வேலையில? அவரை பாடி துதிச்சோம், ஆராதிச்சோம், எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு, நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்ற அந்த ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் நீங்க மட்டும் போதும் சுவாமி,
நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காரியங்கள் எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும், எந்த பெரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், சோர்வுகள் வந்தாலும், எனக்கு விரோதமாய் எரிகோக்கள் வந்தாலும், செங்கடல்கள் வந்தாலும், எனக்கு விரோதமாய் பார்வோன் படையெடுத்து நின்னாலும், எனக்கு விரோதமாய் எத்தனை ஜனங்கள் எழும்பி நின்னாலும், ஏன் எனக்கு விரோதமாய் இந்த இந்திய அரசாங்கம் எழும்பி நின்னாலும், ஏன் உலகமே எதிர்த்து நின்னாலும், நீர் மாத்திரம் போதும் சுவாமி, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். எந்த சூழலிலும் கைவிடாத தேவன் அவர். எந்த இடத்துல நம்மளை கைவிடாத தேவன், எந்த இடத்துல நம்மளை தள்ளி வைக்காத ஒரு தேவன். நீங்க கையை தூக்கும் போதெல்லாம் உங்க கரத்தை வந்து பற்றி பிடித்த ஒரு தெய்வம் தான் அவரு இல்ல. எத்தனை நாள் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கும் போதெல்லாம் நம்ம கரம் பிடிச்சு தூக்கி மீட்டு அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. என் சூழ்நிலையில, என் பிரச்சனைல, என் பாடுகள்ல, என் போராட்டங்கள்ல எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மாத்திரம் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா அது மட்டும் போதும்பா அப்படின்றவங்கள கையை உயர்த்தி நீங்களே வாயை திறந்து அப்பாட்ட அறிக்கை பண்ணுங்க பாப்போம். இந்த வேளையில தேவன் அதை கேட்க ஆவலா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆவலா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அறிக்கை பண்ண முடியும்? இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இது எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை காரியங்கள் எதிர்த்து நின்னாலும், ஏன் எனக்கு என் மரணமே என் முன்னாடி நின்னாலும் நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு சொல்ற இருதயத்தை எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு இயேசு கிட்ட காமிங்கள பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து இயேசுவே நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாது ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் என் வாழ்க்கைக்குன்னு. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. வாயை திறந்து அப்படியே மௌனமாயிராதீங்க. வாயை திறந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா கிட்ட. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி 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 செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. Thank you Lord, 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 thank you Lord. கையை உயர்த்துங்க அப்படியே பரலோகத்தை நேரா கையை உயர்த்துங்க பாப்போம். தேவ மகிமைப்படுகிற ஒரு வேலை இது. கையை உயர்த்துங்க பாப்போம். நல்லா வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷையில் அப்படியே துதிங்க பாப்போம். நவமான பாஷைகளை துதிங்க பாப்போம். அந்நிய பாஷைகளை பேசுகிற தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான் இருக்கு. வாயை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க எல்லாம் வாயை திறந்து நல்லா ஷபா ராதா லானா மாந்தா ராபாதா நானா ரியாந்தா ராபா சந்தாலா தூரானா தாலா தாரானா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்பா. Thank you Lord. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா அப்படியே வாயை திறந்து அந்த ஏசையாவை, அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நமக்கு முன்பாக நிறுத்தி உள்ளே சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான்
உம்மோடு. அப்படியே உங்க சத்தத்தை அதிகப்படுத்துங்க பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தனன்னு சொல்லி வேதத்துல இருக்குங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை இருக்கு. ஒரு வழியா உனக்கு விரோதமா எழுப்பி வந்தா 7 வழியா திரும்பி ஓட பண்ணுகிற தெய்வம் அவர். உங்களுக்காக எரிகோ வீழ்த்த தெரிஞ்ச தெய்வங்க அவரு. செங்கடலை 2ஆய் பிளக்க தெரிந்த ஒரு தெய்வம் அவர். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணுகிற ஒரு தெய்வன் அவர். அந்த தெய்வத்தை நோக்கி உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கையை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க ஏசையா. முழுகளத்தோடு வாயை திறந்து நல்ல தெய்வத்தை, அந்த உன்னதமான தெய்வத்தை, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள், எல்லா பாரங்கள் எல்லா சுமைகள் அவர் பாதத்துல. சுமைகள் உங்க பாதத்துலப்பா. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் மனுஷ முகத்தை பார்ப்பாங்க. நிறைய விஷயம் நம்ம மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனுஷனும் முகத்தை பார்ப்பான். என் தெய்வம் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வங்க. நீங்க நிறைய பாரங்களை கவலைகளை உள்ள வச்சிருந்தாலும் அப்படியே ஒரு பாதத்துல இறக்கி வச்சிருங்க பாப்போம். இந்த மாலை வேளையில இந்த பட்டணத்துல இந்த பகுதியில ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் உங்க பாரங்களை கவலைகளை கண்ணீரை உபத்திரவத்தை வேதனைகளை அப்படியே எல்லாத்தையும் அந்த பாதத்துக்கு நேரம் சிங்காசனத்துல வீச்சிருக்கிற அந்த கால்கள் பக்கத்துல, அந்த பாதத்து பக்கத்துல உங்களுக்கு எனக்காக ஒரு ரத்தம் சிந்தன அதே பாதத்து பக்கத்துல இறக்கி வச்சு நீங்க வச்சுக்கோங்களேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆஹா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு தேவ மகிமை
ஜீவன்களும் தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கிற வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பட்டணத்துல பாடுகிற நம்மளோட பாட்டுக்காக அவரோட சிங்காசனத்துல முன்னாடி வந்து இந்த வாசனை நுகரும்படி ஆசையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆசையா என் தெய்வத்துக்கு நான் ஒரு உகந்த வாசனை தரணும்னு இருக்கீங்க? வாயை திறந்து பாடுகிற வேளையில மட்டும் லேலுயா உணர்ந்து லேலுயா சத்தத்தை உயர்த்தி கடைசியா ஒரே ஒரு முறை பாட போறோம். உங்களோட முழு பலத்தோட. இவ்வளவுதானா ஏசப்பாக்கு இவ்வளவுதானா கொடுக்க முடியும்? லேலுயா இன்னும் ஒரே ஒரு முறை ரெண்டு கையை உயர்த்தி துதிக்கிற நேரத்திலேயே எல்லா துன்பங்கள் எல்லா கண்ணீரையும் துடைக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த அல்லேலூயா அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இந்த அல்லேலூயா அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. அநேகருடைய கண்ணீரை துடைத்து இருக்கிறது. இது பரலோகம் இறங்கி வருகிற ஒரு விசேஷித்த ஒரு நேரமா இருக்கிறது. இதனுடைய ரகசியம் மகா பெரியதுங்க. நல்ல விடாம வைராக்கியமா எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமா அவ்வளவு சத்தமா லேலுயா இன்னும் நல்லா விசுவாசத்தோட நீங்க நினைச்சு வந்த காரியம் நடந்துருச்சுன்னு விசுவாசத்தோட, வியாதி நீங்கிருச்சுன்னு விசுவாசத்தோட, உங்கள் கடன் பிரச்சனை தேவன் மாத்திட்டாருங்கிற விசுவாசத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. பரலோகம் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை கடைசியா ரெண்டு கையும் பரலோகத்தின் நேராய் விரித்து சர்வ வல்லவரே என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பதற்கு எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் துதித்திருக்கிறோம். எங்களுடைய துதியில் பிரியப்படுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்ன காரியத்தோடு இந்த இடத்துக்குள்ள கடந்து வந்தாங்களோ, ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்தாங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை ஒருத்தி சொல்லாமா ஹல்லேலூயா. இன்னும் கூட சத்தம் போதாது, இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய், எல்லாவற்றிலும் மேலானவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். இல்ல, இன்னைக்கு இவ்வளோ நேரம் துதிச்சிருக்கிறோம். ஒருவேளை 8-10 முடிக்கலாம் நினைச்சா கூட எங்களால முடிக்க முடியல. உங்களால முடிஞ்சுதா? முடியல. இவ்வளோ நேரம் நின்று தெய்வன் ஆராதிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட தான் அந்த துதியை எதிர்பார்க்கிறார். சிங்கம் துதிச்சு பார்த்துருக்கீங்களா? சிங்கம் துதிக்குதா? புலி, பூனை, உங்க வீட்டு பூனை வீட்டில் வளர்ப்பீங்க தானே, துதிக்குதா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதற்காகவே விசேஷித்ததமாய் தேவன் அவளை படைச்சிருக்கிறாருங்க. ரொம்ப அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கிற நேரத்துல தேவன் நம்முடைய கட்டுகளை அறுக்கிறவரா இருக்கிறார், வியாதிகளை குணமாக்குகிறவரா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாய் கடந்து போக பண்ணுகிறவரா இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மலையை உங்களுடைய சிரசின் மேல பொழிய பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த ஆராதனைங்கிறது ஒரு விசேஷித்த ஒரு கீயா இருக்குது. எத்தனை பேர் அந்த கீயை இன்னைக்கு யூஸ் பண்ணி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆராதனைங்கிறது விசேஷித்த ஒரு சாவியா இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு சாவி, உங்களுடைய சுகத்திற்கான ஒரு சாவி, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு சாவி, உங்களுடைய ஞானத்திற்கான ஒரு சாவி. இந்த சாவியை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, இந்த கீயை யூஸ் பண்ணவங்களெல்லாம் தேவன் விசேஷித்த நன்மைகளினால் நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சாவியை யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஆமென். யூஸ் பண்ணி இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இல்ல, இது ஒரு கிருபைங்க, இது ஒரு கிருபை. சூப்பர். அவரை துதிக்கிறது அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு காரியம். அவரை துதிப்பதற்கு நமக்கெல்லாம் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். வெளியே எத்தனையோ கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். யார் யாருக்கெல்லாமோ வாழ்க்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல எந்தெந்த மனிதனுக்கெல்லாமோ வாழ்க்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரை, வானமே சிங்காசனமாய் உடைய தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செய்திருக்கிறோம். அவரை புகழ்ந்து பாடி இருக்கிறோம், அவரை துதித்திருக்கிறோம். ஆண்டவரை, யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும், யார் கைவிட்டாலும், யார் எங்க கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீர் மட்டும் போதும் ஆண்டவரேன்னு நாம பாடி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் வாழ்க்கையில பூரணமானவரா இருக்கிறார். இயேசு என் கூட வந்துகிட்டே இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் மரணேரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? என் பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் என் பாதையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். இங்க இருக்கிற ஒருத்தரை கூட தேவன் வீணும் விருதாவுமா இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கல. உங்களை படைத்ததற்குண்டான ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இங்க இயேசுவானவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கமே இல்லாம நாங்க வந்துட்டோம், எங்களை குறித்து ஒரு நோக்கமே இல்லை பிரதர். ஒருவேளை பிள்ளைங்களை பெற்றெடுக்கும் பொழுது கூட அந்த பேரண்ட்ஸுக்கு கூட இந்த பிள்ளையை குறித்ததான ஒரு நோக்கம் இருக்குதோ இல்லையோ, ஏதோ கல்யாணம் பண்ணாங்க, ஏதோ நாங்க பெத்து போட்டுட்டோம், ஏதோ அது பாட்டி வளர்ந்துட்டு இருக்குது பிரதர் அப்படின்னு ஒருவேளை உங்களை பெற்றெடுத்தவர்கள் கூட சொல்லலாங்க. ஆனா சர்வத்தையும் ஆளுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. உங்களை தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே அறிந்தவர், உங்களை குறித்ததான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கே உங்களை குறித்ததான ஒரு நோக்கம் இல்லைன்னா கூட தேவன் ஒரு நோக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். பரலோகம் உங்களுக்கு உண்டான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா தட்டி உலுக்கி சொல்லுங்க, என்னை குறித்ததான ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. சும்மாலாம் ஆண்டவர் படைக்கலங்க, ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஏதோ பெத்தோம் போட்டோம், அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது, அது ஏதோ 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருது, அது பாட்டுக்கு ஏதோ வளர்ந்துகிட்டு அப்படி இல்ல. நம்மளை படைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மளை படைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பைக் ஒன்று வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கங்களேன். அந்த பைக் எதுக்கு வாங்குறீங்க?
எதுக்கு வாங்குறீங்க? அந்த வண்டியை ஓட்டணும், சில இடங்களுக்கு விரைவாய் போவதற்கு இல்லைன்னா துரிதமாய் போவதற்கு அந்த பைக் என்ன பண்ணும், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை வாங்குறோம். அந்த பைக்கை நல்லா யூஸ் பண்றோங்க. ஒரு 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 கிக்கு கொடுத்த உடனே அந்த பைக் என்ன ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும். இல்லைன்னா ஒரு பட்டன் அழுத்தின உடனே அது ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க எந்த கீர் போட்டாலும் அது என்ன பண்ணணும், வேகமா போய்கிட்டே இருக்கணும். இதற்காக தான் இந்த பைக்கை வாங்குறீங்க. பைக்கை வாங்கிட்டு நல்லா ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு டடக்க 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 டடக்கன்னு ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டோட கூட ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்கள பத்தி நான் சொல்லல. இந்த சவுண்ட் வந்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வண்டியில இருக்குதுன்னு எத்தனை பேரு ஒரு மெக்கானிக் ஷாப்பு கொண்டு போவீங்க? கொண்டு போவீங்களா இல்லையா? கொண்டு போக மாட்டீங்கன்னு அது பாட்டு சத்தம் வந்துட்டு போகுது, ஊரையை கூட்டிட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். அப்படின்னா போவோம் இல்லையே, ஏதோ ஒரு சம்திங் சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணோம், தெரியும். அப்ப தெரிஞ்ச உடனே அந்த வண்டி என்ன பண்ணுவோம், அந்த அப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணாது, சுத்தமா வண்டி நகராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அதை கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்ல விடுவோம். அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவார், அதை கலட்டி அதை பார்ப்பார், எந்த இடத்துல சரியில்லை அப்படிங்கிறத பார்த்து அதை ரிப்பேர் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணுவாரு, ரீஃபிட் பண்ணுவார். அதுல இல்ல அந்த ஒருவேளை அந்த ஸ்ப்ராக்கெட் அந்த செயின்ல டக்கடக்க டக்கடக்கன்னு சவுண்ட் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, என்ன ஆயிடுச்சு, அந்த செயின் என்ன ஆயிடுச்சு, லூஸ் ஆயிருச்சு, கொஞ்சம் டைட் பண்ணணும், இல்லைன்னா இந்த போர்ல கரெக்டா இது ஃபிட் ஆகல, இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம கொண்டு போய் விட்டு அதை ரிப்பேர் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரீஃபிட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க அந்த வண்டியை ஒரு நோக்கத்தோடு கூட வாங்கி இருக்கிறீங்க. அந்த வண்டி நீங்க வாங்கின நோக்கத்தை அது செய்யாத பொழுது அந்த வண்டியை நம்ம என்ன பண்ணணும், ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அதை ரீஃபிட் பண்ணி கரெக்ட் பண்ணணுங்க அந்த வண்டியை. அப்பனாதான் நீங்க உங்களுக்கு ஏற்ற விதத்தில் அது யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க எந்த நோக்கத்திற்காக அந்த வண்டியை வாங்கினீங்களோ அந்த வண்டி அந்த நோக்கத்தை செய்கிறதா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு பெண் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு பெண் இருக்குது. இந்த பெண்ணு நம்ம இதை எடுத்து இப்படி எழுதிட்டு திரும்பவும் என்ன பண்றோம், இதுல இப்படி மூடி வைக்கிறோங்க. இந்த மூடி ஒருவேளை இப்படி சப்பி போச்சு, வளைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும், இதை மூட முடியுமா சொல்லுங்க? மூட முடியுமாங்க? மூட முடியாது. உடனே என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். எங்க வளைஞ்சிருக்குதோ அங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் தட்டணுங்க. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தட்டி அதை சரி பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும், இதை ரீஃபிட் பண்ணணும். அப்பனாதான் இதனுடைய நோக்கத்தை இது நிறைவேற்றும். ஒருவேளை இந்த முள்ளு கொஞ்சோண்டு இப்படி வளைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன், இதனுடைய வேலை எதுன்னு என்ன பண்ணாது, செய்யாது. உடனே என்ன பண்ணணும், கொஞ்சம் தட்டி அதை ரீஃபிட் பண்ணிட்டோம்னா இது என்ன பண்ணும், கரெக்டா அதனுடைய வேலையை செய்யுங்க. இப்படிதான் தேவன் மனிதனை படைத்தார். அவனுக்கு உண்டான சில காரியங்களை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். அவன் இந்த வேலையை செய்யணும், இதற்காகவே இந்த பிள்ளையை நான் படைச்சிருக்கிறேன், இதற்காகவே இந்த அக்காவை படைச்சிருக்கேன், இதற்காக இந்த பையனை படைச்சிருக்கிறேன், என் துதியை சொல்லி வருவதற்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு, இந்த பூமியில நான் நினைத்திருக்கிற வேலையை இந்த பாப்பா செய்யணும்னு சொல்லி, இல்லைன்னா இந்த மகன் செய்யணும்னு சொல்லி, இல்லைன்னா அந்த அண்ணன் செய்யணும்னு சொல்லி உங்களை குறித்ததான ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கை நடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா அதற்குண்டான காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா, பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா, அதற்கேற்ற காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையில அது கிடையாது. ஏதோ சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இல்லைன்னா தேவனுடைய ஆவை பெற்ற புதுசுல, இல்லைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள தேவ ஆவியானவர் பேசுவார். உடனே நம்ம பயங்கர உற்சாகத்தோடு, ஆண்டவரே உங்களுக்காக நான் இதை செய்வேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வத்தோடு கூட சில காரியங்களை செய்வதற்கு முன் வருவோம். ஆனா நாட்கள் வர வர சில பாவங்கள், சில காரியங்கள் உள்ள வந்த உடனே சில காரியங்கள் அப்படியே டேமேஜ் ஆகுங்க. அப்ப தேவனுக்கும் நமக்கும் என்ன இருக்காதுன்னா சரியான ஒரு ஃபிட்டிங் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு விரைவா ஓடி வருவாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்க. திடீர்னு தேவையில்லாத ஒரு பழக்கம் வந்துருச்சு, திடீர்னு செல்போனை நோண்டுகிற பழக்கம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா சபைக்கு வருவதை காட்டிலும் ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் இப்ப வேற ஒரு காரியம் உள்ள வந்து அவங்களை டேமேஜ் பண்ணி இருக்குது. அதனால இயேசுவோட கூட இந்த ஐக்கியம், இந்த ஃபிட்டிங் கரெக்டா இல்லாம கொஞ்சம் மாறி வேற ஒரு காரியத்தோட ஃபிட் ஆயிட்டு இருக்குங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இது என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணுங்க. மறுபடியும் அவரோடு கூட ரீஃபிட் பண்ணுவதற்கு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். சில தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா துதிப்பாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு என்ன மீட்டிங்னாலும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க, தேவனுடைய ஊழியத்தை வைராக்கியமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா காணாம போயிருப்பாங்க. ஏன் தெரியுமா வர மாட்டாங்க?
திடீர்னு இந்த ஃபிட்டிங் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் வேற இடத்தோட கூட ஃபிட்டிங் ஆயிருக்கும். என்ன ஃபிட்டிங்னா, சீரியல் எத்தனை பேர் பார்ப்பீங்க சொல்லுங்க? இதெல்லாம் நாங்க இங்க பப்ளிக்கா கேட்டா நாங்க இப்படியா சொல்றது? சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்படியா கை தூக்க சொல்லுவீங்க? இல்ல, சீரியல் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் 7:30 மணிக்கு என்ன சீரியலுக்கா போடுறான் தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? பரவாயில்ல, நல்லவங்களா இருக்கிறீங்களேக்கா. இல்ல, சீரியலோடு கூட ஒரு ஐக்கியம் உண்டாயிடுச்சுன்னா தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் என்ன பண்ணிரும்? கொஞ்சம் கலண்டுருங்க. கலண்டி வேற ஒரு காரியத்துக்குள்ள போயிரும். அப்ப தேவனுக்கும் நமக்கும் உண்டான இந்த ஃபிட்னஸ் என்ன ஆயிடும்? கொஞ்சம் மாறிடுங்க. அப்ப சிலருடைய வாழ்க்கையில சில உறவுகள் வரும் பொழுது, சில நண்பர்கள் வரும் பொழுது தேவனோடு கூட இந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்காது, கொஞ்சம் வேற விதத்துல போயிரும். உங்களை அழைத்ததனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய பயணம் இருக்காதுங்க, கொஞ்சம் மாறிடுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும்? ரீஃபிட் பண்ணணும். அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. உங்களை சீர்படுத்தி என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்தணுமா? அப்ப சீர்படுத்துகிற ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு ஆசை உள்ளவரா இருக்கிறாருங்க. ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை செய்யும் பொழுது, அந்த எரேமியாவில் நம்ம வாசித்தது போல, ஒரு குயவன் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு பாத்திரத்தை செய்யறான். அந்த பாத்திரத்தை வளையும் பொழுது அவனுக்கு ஏற்ற விதத்துல, இல்லைன்னா அவன் நினைக்கிறபடி அது வளையல, அதற்கேற்றபடி அது வரல அப்படின்னா அதை என்ன பண்ணுவான்? மறுபடியுமாய் வேறு ஒரு பானையாய் செய்வதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். இல்லைன்னா நம்ம நினைக்கிற அளவுல அது வரலன்னா, அது வர வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதை ரிப்பேர் பண்ணி நமக்கு ஏற்ற வகையில் வளைவதற்கு நம்ம முற்படுகிறோம். இதே போலதான் பரலோக ராஜ்யமும் நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. உங்களை குறித்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கு திட்டம் இருக்குதோ இல்லையோ, உங்களோடு கூட இருக்கிற ஒரு திட்டம் இருக்குதோ இல்லையோ, பரலோகம் உங்களை குறித்ததான ஒரு திட்டத்தை வச்சிருக்குது, உங்களை குறித்ததான ஒரு நோக்கத்தை வைத்திருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்று உங்களை மறுபடியுமாய் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ரீஃபிட் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆசை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஆமாயா, உண்மைதான். நாங்க ரீஃபிட் ஆகுறதுக்கு நாங்களும் கொஞ்சம் ஆசையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க ரீஃபிட் ஆகுறதுக்கு மறுபடியும் ஆசை உள்ளவர்களா இருக்கிறோம். இங்க சிம்சோன் என்கிற மனுஷனை, நியாயாதிபதியின் புஸ்தகத்துல சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவனை தேவன் விசேஷித்த ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தார். பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்துக் கொள்வதற்காய் தேவன் அவனை படைக்கிறார். அவனை குறித்ததான திட்டங்களை ஆண்டவர் அந்த தாயும் தகப்பனுக்கும் சொல்லுகிறார். இவனுடைய சிரசுல சவரன்கண் கத்தி படக்கூடாது, இவன் திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, இப்படி அநேக காரியங்களை சொல்லி தேவனுக்கென்று இவனை வளர்க்கணும். ஏன்னா இவன் நசரேயனா இருப்பான். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பெலிஸ்தருடைய கைக்கு என்னுடைய ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமா இருக்கிறான். இவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, இவனுக்கென்று ஒரு சித்தம் இருக்கிறது, இவன் இதை நிறைவேற்றுவான் என்று சொல்லி தேவன் அவனை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அவன் அந்த வயிற்றிலிருந்து பிறந்த உடனே தாயும் தகப்பனும் அதற்கேற்ற விதத்தில் அவனை வளர்த்து எடுக்கிறாங்க. இவனும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிறான். நல்ல ஒரு வாலிப வயசு வருதுங்க. வாலிப வயசுல ஒரு பசங்களாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப அழகா, நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணி ஒரு 4 பேர் பார்க்கிற அளவுல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நல்ல முடிய நல்லா வளர்த்து விட்டுக்கிட்டு, ஒருவேளை அவனை பார்க்கறதுக்கு ஒரு கோமாளியை போல இருக்கலாம். இந்த ரோட்ல யாராவது நிறைய முடிய வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பையன் இப்படி போனா நீங்க என்ன நினைப்பீங்க? பைத்திய மாதிரி போறான் பாரு அப்படின்னு சொல்லுங்க. யாராவது அந்த பையனை பார்த்து, எவ்வளவு அழகா இருக்கிறான், கூந்தல் பார்த்து எவ்வளவு நிறைய வளர்ந்துருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு யாரும் ரசிப்பீங்களா? சொல்லுங்க, ரசிக்க மாட்டோமே. ஆனா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க என்னை குறித்து என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவனாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற விதத்துல ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்குவார், அவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான். அந்த 300 நரிகளை பிடித்து அந்த வெள்ளாண்மைக்குள்ள, பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைக்குள்ள விடுகிற அளவுக்கு தேவன் ஒரு பலனை கொடுத்திருந்தார். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்புக்கு எடுத்துக்கிட்டு பெலிஸ்தர் 1000 பேரை வெட்டி வீழ்த்துவதற்கேற்ற
ஒரு பலனை கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் இறங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் எழுந்து நின்று தேவனுடைய காரியத்தை செய்கிறவனாய் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, இவனுடைய பாத்திரம் நல்லா செயல்பட்டு இருந்துச்சு, இவனுடைய ரோல் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சுங்க, தெலிலாள் என்கிற ஒரு ஸ்திரீ இவனுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படி நுழைகிறாள். இவனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச உடனே இவனுக்கு இது இன்பமா இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய நோக்கங்களை கெடுக்கும்படிக்கு சாத்தான் சில காரியங்களை நமக்குள்ள உட்புகுத்தி விடுகிறான். நீங்க ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்துவதற்கு, உங்களுடைய நோக்கங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகுவதற்கு, உங்களுடைய வண்டி கடந்த கிடப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில காரியங்களை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறான். நீங்க நோக்கத்தை மறந்தவர்களாய், உங்களை தேவன் அழைத்ததுடைய காரியத்தை மறந்தவர்களாய் சில நேரங்கள்ல நம்ம அப்படியே கிடந்து போகிறோங்க. ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது பிரதர், ஏதோ நான் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணனேன், ஒரு காலத்துல இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு காலத்துல தேவனுடைய ஆலயத்துல பிரியமானவனா இருந்தேன், ஒரு காலத்துல இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏனோ தெரியல, அதுக்கப்புறம் போக முடியல. நீங்க கரெக்டா அதை வாட்ச் பண்ணீங்கன்னா தேவனோடு கூட நீங்க இந்த ஃபிட்னஸ் பிரிப்பதற்கு நடுவுல ஏதோ ஒரு ஸ்கிராப் உள்ள நுழைஞ்சிருக்குங்க, ஏதோ ஒரு துண்டு உங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கும். அது ஆண்டவரையும் உங்களையும் கொஞ்சம் பிரிச்சு உங்களை டேமேஜ் பண்ணி விட்டுருக்கும். மறுபடியும் நீங்க சேரணும்னு நினைச்சா கூட அது சரியா சேர முடியாத அளவுக்கு சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கும். தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத களியாட்டுகள், தேவையில்லாத டிவி பார்க்கிறது, தேவையில்லாம செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணுகிறது, தேவையில்லாத சில சம்பவங்கள் காரியங்களினால அவர் உங்களை படைத்தனுடைய நோக்கத்தை உணராதவர்களாய் சில நேரத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வண்டியை பார்த்து சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ரிப்பேர் ஆனது போல நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க. தேவன் இன்னைக்கு மறுபடியுமாய் நம்மை அழைக்கிறவரா இருக்கிறார். இந்த தெலிலாள் இவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே அவளுடைய தெளிவான வார்த்தைகளினால், நயவஞ்சகமான வார்த்தைகளினால் இவன் மயங்கினவனாய் பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற, விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை மறந்தவனாய் இப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கிறதுக்கு இப்படி போறதுக்கு பதிலா தெலிலாள் எங்க இருக்கிறான்னு தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை இவனுக்குள்ள கடந்து வந்துருச்சுங்க. இந்த வாழ்க்கை கடந்து வந்த உடனே இவனுக்குள்ள அந்த ஃபிட்டிங்னஸ், ஆண்டரோடு கூட அந்த ஃபிட்னஸ் போயிடுச்சு. ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுங்க வண்டி. இது வேற விதமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை உடனே கவனிக்கணும். வண்டி ரிப்பேர் ஆனா என்ன பண்ணணும்? உடனே கவனிக்கணுங்க. ஒரு காரியம், ஒரு டிவி ஏதோ ஒரு காரியம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? கவனிக்கணும். உடனே கவனிக்காம விட்டு அது என்ன ஆயிடும்? ரொம்ப பெரிய ஒரு காரியத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்ப உடனே கவனிக்கலங்க. இவனுக்கு அறிவு வந்திருக்கணும். அவன் மறுபடியும் கேட்கிற, உன்னுடைய பலன் எதுல இருக்குது, உன்னுடைய பலன் எதுல இருக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் கேட்டு அவனை பிடிப்பதற்கு அவள் நயவஞ்சகமான காரியங்களை சொல்லும் பொழுது இவனுக்கு மண்டையில உதிச்சிருக்கணும். ஆகா, என்னுடைய பாதையிலிருந்து நான் கொஞ்சம் விலகி போய்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய நோக்கத்திலிருந்து நான் விலகி போய்கிட்டு இருக்கிறேன், நான் இங்க ஐக்கியமா இருந்திருக்கணும், ஆண்டவரோட ஃபிட்னஸ்ல கரெக்டா இருந்திருக்கணும். கொஞ்சம் என் வண்டி வேற மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இவன் கவனிக்காம விட்டுட்டாங்க. ஒரு நாள் அந்த தெலிலாள் அவளுடைய மடியில படுக்க வச்சு அந்த முடியை சிரைத்து கொண்டிருக்கிறா. அங்க எழுதியிருக்குது, அவள் முடியை சிரைக்க ஆரம்பித்த உடனே அவன் சிறுமைப்பட தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப முடியை சிரைச்சு உடனே அவனுடைய வண்டி டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. வண்டி என்ன ஆயிடுச்சு? டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. இங்க மொத்தமா இந்த 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 வண்டியில அந்த பல்சக்கரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீத்து மொத்தமா போயிடுச்சு. என்ன ஆகும்? ஒன்னத்துக்கும் உதவாதுங்க. ஒரு 2 பல்லு போயிடுச்சுனால அது என்ன பண்ணணும்? வேற ஒண்ணு மாத்தி தான் போடணும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில மொத்தமா இழந்துட்டான், மொத்தமா சிறைச்சாச்சு. இவனுடைய தேவன் இவனை படைத்தது உண்டான நோக்கத்தை இழந்த போனவனாய் அவன் இன்னைக்கு இருட்டுக்குள்ள கிடக்கிறான். கோமாளியை போல அவங்களுக்கு வேடிக்கை காண்பித்து கொண்டு கிடக்கிறான். நோக்கத்தை மறந்து போனவனாய் அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஐயா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்ககிட்ட கையேந்தி நிற்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். இவனுடைய வாழ்க்கை மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இவனை குறித்ததான நோக்கத்தை இவன் மறந்து போனதுனால மொத்தமா டேமேஜ் ஆனது போல இவனுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாள் ஒண்ணு வந்துச்சுங்க. இவனை கொண்டு வந்து அந்த பெரிய மாளிகையில நிக்க வைக்கிறாங்க. அவன் ஆண்டவர் இடத்துல பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க,
இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க, மறுபடியும் அந்த பலனை கொடுங்க, அந்த வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களை படைத்ததற்குண்டான நோக்கத்தை நீங்க மறந்தவர்களா இருந்தீங்கன்னா, இல்லைன்னா அவருக்கும் உங்களுக்கும் இருந்த இந்த ஃபிட்னஸ் கெடுக்கும்படியாய் ஏதாகிலும் ஒரு காரியம் நடுவுல வந்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை ஒரு வாட்டி அனுப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தை ஒரு வாட்டி அனுப்புங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை அந்த அபிஷேகமே ரிப்பேர் பண்ணிருங்க. அந்த அபிஷேகமே மறுபடியும் உங்களை ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த அபிஷேகமே மறுபடியும் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 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 ஃபிட்னஸ் உண்டாக்குகிற ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே இது வரைக்கும் என்னுடைய காரியத்தை இழந்து போனது போல, இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுல ஏதோ நடுவுல ஒரு காரியம் வந்து உங்களை என்னையும் பிரிச்சிருந்ததுன்னா, இன்னைக்கு மறுபடியுமா நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க மறுபடியுமா அந்த வல்லமையினால என்ன ரிப்பேர் பண்ணுங்க, மறுபடியுமா என்ன உங்களோடு கூட ரீஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். தேவன் அந்த காரியத்தை செய்ய போகிறார். அவன் கேட்கிற, ஆண்டவரே என்ன மறுபடியுமா என்ன கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி என்ன ரீஃபிட் பண்ணுங்க, நீங்க சொன்ன காரியத்திற்கு ஏற்ற விதமாய், அந்த நோக்கத்திற்கு ஏற்ற விதமாய் என்ன பண்ணுங்க, மறுபடியுமாய் ரீஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்குகிறவரா இருக்கிறாருங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காய், பிதாவுக்கும் நமக்கும் நல்ல ஒரு கனெக்ஷனை உண்டாக்குவதற்காய், பரலோகத்திற்கும் நமக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காய், உங்களுடைய மோசமான வாழ்க்கையிலிருந்து தேவன் விடுதலை தருவதற்காய், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவதற்காய், உங்களுடைய அழுக்குகளை எல்லாம் கழுவி சுத்திகரிப்பதற்காய் தேவன் நமக்காகவே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, இந்த செய்தியை எந்த இடத்துல இருந்து யார் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க எந்த விதமான மோசமான காரியத்துல இருந்தாலும் சரி, தேவனுடைய நோக்கத்தை இழந்து போனவனாய், தேவனுடைய காரியத்தை இழந்து போனவனாய், தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த இந்த ஐக்கியத்தின் உறவுல ஏதாகிலும் ஒரு காரியம் விழுந்து அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் டேமேஜ் பண்ணியிருந்தா கூட சரிங்க, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது மறுபடியும் நம்மளை ரிப்பேர் பண்ணி ரீஃபிட் பண்ணுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அவரோடு கூட நம்மளை ரீஃபிட் பண்ண போகிறார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ரீஃபிட் பண்ண போகிறார். ஒரு காலத்துல நல்லா வேதம் வாசிச்சேன், 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன், 2 மணி நேரம் வேதம் வாசிப்பேன், இத்தனை நேரம் ஜெபிப்பேன், 1 மணி நேரம் முழங்கால் போட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரதர், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ஜெபம்? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரோட கூட இருந்த உங்களுடைய நட்பு, அந்த உறவு என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு காரியம் நடுவுல வந்திருக்குதுங்க, ஏதோ ஒண்ணு வந்து டேமேஜ் பண்ணி இருக்குதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்மளை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அவரோட ரீஃபிட் பண்ணுவதற்கு தேவன் ஆசை உள்ளவரா இருக்கிறாருங்க. அந்த பேதுரு என்கிற ஒரு மனுஷனை லூக்கா 5வது அதிகாரத்துல கெனசரேத்து கடற்கரையில தேவன் அவனை சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் எம்டியா இருக்குது, அதை ஃபில் பண்ணுகிறார் ஆண்டவர். அதை ஃபில் பண்ணி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நீ இனிமே மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் உன்னை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவனை தேவன் அழைக்கிறார். அவனுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ இந்த உலகத்துல வந்ததுக்கு உண்டான ஒரு நோக்கம் இருக்குது தம்பி, நான் உன்னை அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்குது அக்கா, தேவன் உங்களை அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை தெரிந்து கொண்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, இந்த சபையில நீங்க நாட்டப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, நீங்க இயேசுவை ஆராதிக்கும்படிக்கு உங்களை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறதற்கு உண்டான ஒரு நோக்கம் இருக்கிறது, அவரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதி இருக்கிறது. உண்மைதான். ஆனா அவர் உங்களை கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா ஒரு நோக்கத்தோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு கூட உட்கார வச்சிருக்கிறாருங்க. ஒரு நோக்கத்தோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். அழைப்பு இந்த பேதுருக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் அப்ளை பண்ணாத ஒரு வேலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். இவனுக்கும் நல்ல ஒரு ஆசை, ஆண்டவரோடு கூட ஓடுகிறான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை வந்துருச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோடு கூட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரோடு கூட போயிட்டு இருக்கிறான். 3.5 வருஷமா ஆண்டவருடைய ஊழியத்துல அவரோடு கூட போயிட்டு இருக்கிறான். அவன் எல்லா காரியத்துக்கும் முந்தி பதில் சொல்லுவான். அவர் செய்கிற காரியத்தெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணி
பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் அமைதியா இருந்தா கூட அந்த போட்ல அவர் அந்த கடல் மேல நடந்து வரும் பொழுது இவன் மட்டும் கேட்பான், நீரே ஆனால் நான் என்ன பண்ணட்டும், நடந்து வரட்ட ஆண்டவரேன்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்குடைய ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஆண்டவரை போலவே நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு சில காலங்களுக்கு முன்னாடி அந்த ஆர்வம் இருந்திருக்கும். இயேசுவை போலவே நானும் வாழணும், அவரை போலவே நான் இந்த உலகத்துல ஜீவிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். இவனுக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, நல்லா தான் அவரோடு கூட போயிட்டு இருந்தான். 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைச்சது, அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஏன் இவனே கூட சில காரியங்கள் எல்லாம் செஞ்சான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறவராய் இருந்தார். ஒரு காலம் வரும் பொழுது தேவனை மறுதலித்தான். இயேசுவானவர் உயிர் தெழுந்தாருங்கிறத கூட நம்புறதுக்கு திராணி இல்லாதவனாய் அவன் போட்ல மீன்களை பிடிப்பதற்கு கூட இருந்த சீசர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டான். மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அந்த கரையில வந்து நிற்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அந்த நோக்கத்திலிருந்து விலகி போயிருந்தாலும் கூட உங்களை மறுபடியும் ரிப்பேர் செய்து ரீஃபிட் பண்ணுவதற்கு தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறவரா இருக்கிறார். மறுபடியும் இந்த பேதுருவை ரிப்பேர் செய்து ரீஃபிட் பண்ணுவதற்கு தேவன் அந்த கரையில வந்து நின்று கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கரையில நிக்கிறாருங்க. நீங்க கடல்ல உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், எந்த கடல்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் கரையில நிற்கிறார். உங்களை மறுபடியும் ரிப்பேர் செய்து ரீஃபிட் பண்ணுவதற்கு, மறுபடியும் அந்த நோக்கத்தை நீங்க செய்வதற்கு, மறுபடியும் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்களை மறுபடியும் ஆண்டவரோட ரீஃபிட் பண்ணுவதற்கு ஆண்டவர் மறுபடியும் இந்த கடற்கரையில வந்து நிற்கிறாருங்க. இங்க பேதுருவானவன் அந்த போட்ல நின்று கொண்டிருக்கிறான். அதுல ஒரு சீசன் சொல்லுகிறான், போதகர் வந்திருக்கிறார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் நிர்வாணமா இருந்ததுனால அந்த போட்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அங்க போய் அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை என்ன சொன்னாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு பாவியா இருக்கலாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம், தேவனோடு நல்ல உறவுல இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதாங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல அன்பா இருக்கிறியா? நீ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீ என் மேல அன்பா இருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறேன். உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தனே, உனக்காக அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டனே, உனக்காக இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேனே, நீ என் மேல நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இவன் மனம் கசந்து சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லுகிறாருங்க. இவன் போறாங்க. எல்லா 120 சீஷர்களும் போய் மேல் வீட்டறையில காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவர் அழைச்சது உண்மைதான், அவர் தெரிந்து கொண்டது உண்மைதான், மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனா வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் ரிப்பேர் செஞ்சு கொஞ்சம் ரீஃபிட் பண்ணா வண்டி கொஞ்சம் அழகா இருக்கும். அவர் சொன்ன காரியத்தை அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற விதமாய் மாறிடும். அதனால இந்த வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆண்டவர் தொடுவாரு, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ரீஃபிட் பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணத்தோட கூட இந்த 120 சீசர்களோடு கூட இந்த பேதுரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவனை ரிப்பேர் பண்ணாருங்க. மறுபடியும் ஆண்டவரோட கூட ரீஃபிட் பண்ணினாருங்க. இவன் பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான கனெக்ஷன் கரெக்டா திரும்பவுமாய் வந்துச்சுங்க. எழுந்து நின்று பேசுகிறான். அந்த ஒரே மெசேஜ்ல 3000 பேரை ரட்சித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. அந்த சிம்சன் ஒரே ஆவியானவர் இறங்கின அந்த ஒரே டைம்ல 3000 பேரை அந்த பெலிஸ்தரை கொன்று வீழ்த்துகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினால் நம்மளை மறுபடியும் ரிப்பேர் செய்து அவரோடு கூட ரீஃபிட் பண்ண போகிறார். தேவனோடு கூட பேசணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட படைச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் நல்லா தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் வீக் ஆயிட்டேன். நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் வீக் ஆகி அங்க போய் மாட்டிக்கிட்டேன். நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த குடி பழக்கத்துல கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் வீக் ஆயிட்டேன். நல்லா தான் பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த டிவி சீரியல்ல கொஞ்சம் லாக் ஆயிட்டேன்.
கொஞ்சம் முடியாம இருக்குது ஆண்டவரே, கொஞ்சம் கடகடான்னு சத்தம் கேட்குது, கொஞ்சம் சரியில்லைன்னு எனக்கே தெரியுது. உங்களை பாடி ஆராதிச்ச நாட்கள்ல என் வீட்டுல நல்ல சமாதான சந்தோஷம் இருந்துச்சு. வேற எது இருந்துச்சோ இல்லையோ நீங்க நல்லா உலாவுகிறத என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப கொஞ்ச நாள் அந்த கனெக்ஷன் சரியில்லாம இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் மறுபடியும் உங்களை ரீஃபிட் பண்ண போறாருங்க. எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவினால் அபிஷேகத்தை நம்ம நிரப்புங்க, உங்களுடைய மகிமை நான் நிரப்புங்க. எங்க தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வராரோ அங்க ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரோடு கூட ஒரு ரீஃபிட்டை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். நீங்க மறுபடியுமா தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆசையா இருக்கிறவங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க நினைக்கிறவங்க, என்னை முழுவதுமாய் கல்வி சுத்திகரித்து கொள்ளுங்க நினைக்கிறவங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துடணும்னு நினைக்கிறவங்க, அவங்க மட்டும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் சரியில்லாம ஆயிட்டேன், கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிட்டேன், கொஞ்சம் இந்த காரியங்கள்லாம் நடுவில் வந்துருச்சு. உங்க ஊழியத்தை பயங்கரமா செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துல பயங்கரமான காரியங்களை நீங்க எனக்கு கொண்டு செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் தீர்க்க தரிசனங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. சுகமளிக்கிற ஊழியத்தை சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஐயா, விசுவாசத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஆசை இருக்குது. என் மூலமா கோடிக்கணக்கான ஜனங்களை நீங்க ரட்சிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா கொஞ்சம் என் வண்டி சரியில்லாம இருக்குது, என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. கொஞ்சம் அந்த ஆவியானவர் அனுப்புங்க, என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவர், என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, மறுபடியுமா என்னை ரீஃபிட் பண்ணுங்க, என்னை ரீஃபிட் பண்ணுங்க, என்னை ரீஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இங்க கேட்ட இந்த வேதத்துல கேட்ட இந்த 2 மனிதர்களையும் ஆண்டவர் தேவ ஆவியினால் நிரப்புனாருங்க. தேவ ஆவியினால் நிரப்புனார். மறுபடியுமா அந்த காரியத்தை எழுந்து செஞ்சாங்க. தேவன் இந்த உலகத்துக்கு எதற்காக அவங்கள அனுப்புனாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு பயங்கரமா தேவ ஆவியானவர் அவங்களை வழி நடத்தினார். இங்க இருக்கிற யூத்து பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமாரெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க கூட ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஆசையா இருக்கிறேன், உங்க கூட ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஆசையா இருக்கிறேன். ஒரு நண்பனை போல எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, ஒரு நண்பனை போல எங்க கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. அவர் தேவ ஆவியினால் உங்களை நிரப்புவார். அவர் உங்களோடு கூட பேசுறதை நீங்க கேட்க முடியும். ஐயா, நாங்க வீட்டுல வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம், வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறத அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள அவரால் நடத்த முடியும். நீங்க படிக்காதவங்களா இருக்கலாம், பேதைகளா இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவர்கள் நீங்க உங்களே சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, நீர் உங்களுடைய ஆவினால் எங்க நிரப்புங்க, எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ரீஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு விசேஷித்த காரியங்களை உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். உங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இடத்துல, உங்க காலேஜ்ல படிக்கிற உங்க அந்த பிள்ளைகள் இடத்துல தேவனை குறித்து சொல்லுவதற்கு விசேஷித்த ஒரு ஆற்றலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆமாங்க, நேத்து அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்கிறத ஆண்டவர் உங்க மூலமா பேசுவார். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ பேசுவ, ஏண்டி நேத்து அங்க போயிட்டு வந்த, ஏன் இந்த காரியத்தை செஞ்ச, உங்க வீட்டுல ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, உனக்கு எப்படிமா தெரியும், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படா தெரியும் அவன் கேட்பான். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசுவார். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசுவார். ஐயா, வேலைக்கு போற அண்ணாச்சிமாரெல்லாம் கேளுங்க. ஐயா, வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் கேளுங்க. உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறார். உங்க கடைக்கு வருகிறவர்கள், நீங்க சந்திக்கிறவர்களை பார்த்து உங்களால பேச முடியும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். அநேக ஆத்துமாக்களோடு கூட நீங்க பேச முடியும். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு வருவார். ஐயா, வீட்டுல இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியுங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா போதுங்க. நீங்க எவ்வளவு அசுத்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமானவர்களா இருந்தாலும் சரி, ஓ தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா சகல அசுத்தங்களையும் அவர் சுட்டெரித்து விடுகிறவரா இருக்கிறார். அவர் தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரா இருக்கிறாருங்க. அவர் உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவர் நோக்கி பாருங்க, கரங்களை உயர்த்தி காண்பீங்க ஆண்டவர் இடத்துல, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை, என்னை எடுத்து
கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ரீஃபிட் பண்ணுங்க. அந்த பரலோக ராஜ்யத்தின் நோக்கத்திற்காய், அந்த தரிசனங்களுக்காய் என்ன கொஞ்சம் ரீஃபிட் பண்ணி விடுங்க. நானும் பயன்படுத்துவதற்கு ஆசை உள்ளவனா இருக்கிறேன். நானும் என்னை பயன்படுத்துவதற்கு, நீங்க என்னை பயன்படுத்துவதற்கு நான் ஆசை உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவாருங்க. அவர் அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவதற்கு ஆசை உள்ளவரா இருக்கிறார். 120 பேரும் போய் அங்க கூடி இருந்தாங்க. அப்படியே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. தேவ ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்கினார் பாருங்க. அசுத்தமானவன் தான் அந்த பேதுரு. ஐயா, இயேசுவை மறுதலித்தவன் தான் அந்த பேதுரு. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ட்ரெஸ் போடணும்னு அறிவில்லாதவன் தான் அந்த பேதுரு. ஐயா, கேவலமான காரியங்களை செய்தவன் தான் அந்த பேதுரு. ஆனா தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கும் பொழுது அவனை அப்படியே ரிப்பேர் பண்ணாருங்க. அந்த ராஜ்யத்தின் தரிசனத்துக்கு ஏற்ற விதமா அவனை ரீஃபிட் பண்ணினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, தெளிலான இடத்துல போய் தன்னுடைய சகல காரியங்களும் இழந்து போனவன் தான், பார்வையை இழந்து போனவன் தான், தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனவன் தான். ஆனா ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இறங்குங்க, ஒரு விஷயம் எனக்குள்ள இறங்குங்கன்னு அவன் சொல்லும் பொழுது மறுபடியும் அவனை ரிப்பேர் செய்து அவனை ரீஃபிட் பண்ணி, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற விதமா அவனை ரீஃபிட் பண்ணி, அன்னைக்கு தேவாவணி ஆவியானவர் அசாத்தியமான காரியங்களை செஞ்சாரு. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறத விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் அதே காரியத்தை செய்ய போகிறாருங்க. அதே காரியத்தை செய்ய போகிறார். நல்ல கையை உயர்த்தி கேளுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரை, உங்க ஆவினால் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தைகள் நாங்க இந்த பூமியில பேசணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாகி பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்மநதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்மநதியாய் ஒழுகணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், உய்துகால சமயமல்லோ
കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈവേഗം ഞാൻ കാണുന്നു. ആഹാബ് വിരുന്ന പോലെ അഗ്നിമഴയാകെ പെയ്യണമേ. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈവേഗം ഞാൻ കാണുന്നു. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈവേഗം ഞാൻ കാണുന്നു. ആഹാബ് വിരുന്ന പോലെ അഗ്നിമഴയാകെ പെയ്യണം. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുക്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുക്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ. ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கையையும் உயர்த்தி ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി. ஆண்டவர் ரீஃபிட் பண்ணுவாருங்க. அந்த ஊழியத்துல, அந்த தரிசனத்துல உங்களை ரீஃபிட் பண்ணுவார். இன்னொரு முறை തീ പോലെ ഇറങ്ങണമേ, எல்லா சுத்தங்களையும் சுட்டரிக்கட்டுமே. കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി இன்னொரு முறை கூட തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரோட மறுபடியும் உங்களை ரீஃபிட் பண்ணுகிறார்? அவர் உங்களை ரீஃபிட் பண்ணி இருக்கிறாருங்க. அந்த தரிசனத்துல உங்களை ரீஃபிட் பண்ணி இருக்கிறார். உங்களை அழைத்த நோக்கத்துல உங்களை மறுபடியும் ரீஃபிட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் தேவன் இன்னைக்கு சுட்டெரித்திருக்கிறார். மறுபடியும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து பரலோகத்தின் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரங்களாய் தேவன் நம்மளை இன்னைக்கு வளைந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிக்கிற தேவனாகிய கர்த்தர், உம்மிடத்தில் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே இன்னைக்கு அறிக்கை செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க இன்னைக்கு மன்னித்து இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். என்னென்ன அசுத்தங்கள், என்னென்ன கேவலமான காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சோ எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க ரிப்பேர் பண்ணி ஆண்டவரே மறுபடியுமாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற திட்டத்துல, அந்த தரிசனங்கள்ல ஆண்டவரே நீங்க இவர்களை ரீஃபிட் பண்ணி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அது எங்களுடைய எல்லா சுத்தங்களையும் கரைத்து விடுகிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படியே இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்துச்சோ எல்லா பிரச்சனைகளையும், எதெல்லாம் எங்களை அடிமை பண்ணத்தனத்துல கொண்டு போச்சோ எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நீங்க உங்க ரத்தத்தினால ரிப்பேர் பண்ணி இருக்கிறீங்க. உங்களுடைய ஆவினால் எங்களை ரீஃபிட் பண்ணி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். அவருடைய ரத்தத்தினால நம்மளை ரிப்பேர் பண்ணி அவருடைய ஆவினால் மறுபடியும் ரீஃபிட் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், பரலோக ராஜ்யத்திற்குண்டான காரியங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய், ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிறவர்களாய், விசேஷித்த ஒரு ஆவினால் நிறைத்தவர்கள் நடத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் நன்மைக்காரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். അനുഗ്രഹ വാർത്തയോടെ ഇപ്പോ അടിയാറെ അനുപമയ്യാ മനമതിൽ ദയവൂർ മഹത്വ പരനെ വന്ദന ഉമക്കാമി മനമതിൽ ദയവൂർ മഹത്വ പരനെ வந்தன உமக்காமே ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகானம் தினமுமக்கே பாத்திரவே அதிசோபித பரனே பாதசர ஆமே பாத்திரவே அதிசோபித பரனே பாதசர ஆமே. ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூயாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஓரோடும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்படுங்கள். அன்பானவர்களே, ஒரு நிமிடம் அமர்ந்து செல்லுங்கள். ஒரு சிறிய அறிவிப்பு. அன்பானவர்களே, நாம் அனைவரும் இந்த நாளிலே வீட்டிற்கு சென்று நீங்க சாப்பிட்டு விட்டு குறித்த நேரத்திலே நீங்கள் சபையிலே வாருங்கள். நான் உங்களுக்கு அறிவித்த விடமாக ஒரு சின்ன வேலை செய்தாலும் அது சந்தோஷம். நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து நம்முடைய இந்த சபையை நாளை நாம் காண்போம். நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாளைக்கு சரியாக 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். தயவுசெய்து தேவ பிள்ளைகள் நேராக கடந்து வரும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்திலே காலை நேரம் மாலை நற்செய்தி பெருவிழா நடைபெறும். அருமையான நாளை தினத்திலே டாக்டர் ஜெய்சிங் அவர்கள் காலை நேரத்திலையும் மாலையும் நமக்கு இருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர் ஜான்சன் தாமஸ் அவர்களும் இருப்பார்கள். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த தொழுகைகளை பங்கு கொள்வோம். அநேகவரை அழைத்து வாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சிறப்பு காணிக்கைக்கு அவர் கொடுத்திருக்கும் நாளை பாடல்களை பாடுகிற பொழுது சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். அந்தாக கொண்டு நீங்கள் படைக்கும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்தானம் இனி யாராவது பெற வேண்டும் என்று விரும்புகிறார், தயவுசு இன்னைக்கு நீங்க கூட்டம் முடிந்த பின்பு எனக்கு பெயர்களை கொடுத்து செல்லும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் இந்த சபை நாளை இணைந்து செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.